ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன தகவல் தான். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் தான். அது வந்து யாருக்குமே தெரியாது, குறிப்பா எனக்கே தெரியாது. ஆனா எனக்கு வந்து ஒரு 6 மாசமா தெரியும். ஆனா அந்த டயத்துக்கு என்னால அது செய்ய முடியல, அது ஒரு தலையாவே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்குதான் நான் முதல் முறையா செஞ்சிருக்கேன். அதை பத்தி விவரமா சொல்றேன் வாங்க. அபிஜித் நட்சத்திரம், அதாவது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட நேரம் 24 நிமிஷம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும். இந்த நட்சத்திரத்துல என்ன வேண்டிக்கிட்டாலும், அதாவது நியாயமானதா இருக்கணும், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கணும். அப்படியான ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க பாருங்க, 2 அகல். இது வந்து நீங்க புது அகலா எடுத்துக்கணும். அதுல நெய் போட்டு அந்த அகலுக்கு பொட்டெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அவ்வளவுதாங்க. அந்த நட்சத்திரத்துல ஏத்திக்கிட்டு அந்த வேண்டுதலை நம்ம கேட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கிருஷ்ணர் அதை செய்வாருன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ஏன் இதுக்கு கிருஷ்ணரை வேண்டுறோம் அப்படின்னா, அந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ணர் காலத்துலதான் இருந்ததா. அதாவது அதை வந்து கெட்டவங்க வந்து அதை தன்னோட வசப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, அந்த நட்சத்திரத்தை தன்னோட மயிலிறகு தலையில வச்சிருக்காரு இல்லையா, அந்த மயிலிறகுல அந்த நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டாராம். அப்போ அந்த நட்சத்திரம் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கோ அவங்க கிட்ட வேண்டுனா தானே அது நிறைவேறும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படின்னு அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சான்னு சொல்லுங்க. நானும் வேண்டிக்கிட்டது நிறைவேறுச்சான்னு உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி.